இப்போ இருக்கிற டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து யூடியூப்பை பார்த்து அவன் எல்லாமே லேர்ன் பண்ணுறான். அது காரணம் என்னென்னா காலேஜில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து யாருக்குமே ஒரு அப்டேட்டடான நாலேஜ் கிடையாது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டேஸில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயர் தான் ஓப்பன் பண்ணாங்க. லட்சக்கணக்கில் வந்து முதலீடு போட்டு இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து மெயின் ரீசன் அவங்க யார் நம்பி ஒரு லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மளிகை கடை வைக்கிறவங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸை நம்பி போடுவாங்க. பட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் வந்து யாரை நம்புறாங்கன்னா காலேஜஸை தான் நம்புகிறாங்க. எதுக்காகனா காலேஜில் உள்ள ஃபேக்கல்ட்டிஸ்க்கு எதுவுமே தெரியாது, அவங்க கண்டிப்பாக எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபுல்லாக நம்புகிறாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது, அவன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் வரணுங்கிறத அவங்க ஃபுல்லாக நம்புகிறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்டியூஷன் கிடையாது நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஏரியாவில் இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஈஸியாக டார்கெட் பண்ணிடுறாங்க. இதில் வந்து காலேஜ் பண்ண வேண்டிய விஷயத்தை அப்படியே யார் பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் வந்து பண்ணுறாங்க. பட் காலேஜில் வந்து ஃபேக்கல்ட்டிக்கு சேலரி மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு வாங்குறாங்க. அப்புறம் சாட்டர்டே சண்டே ஆனால் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே ஆனால் லீவு, இந்த மாதிரி இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அண்ட் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. பட் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான ஒரு பேசிக் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு அப்டேட்டும் அவங்களுக்கு கிடையாது. இருக்கிறதுல இப்போ ரொம்ப ஈஸியான ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறது தான் ரொம்ப ஈஸியான ஜாப் எனக்கு தெரிஞ்சு. 9 மணிக்கு வர்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, அதோட முடிஞ்சுது, அவ்வளோதான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எதுவுமே அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. பட் இதுவே வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து 2020 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2022 ஒரு பொண்ணு எம்சிஏ முடிக்கிறாங்க, ஜூனில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஜூலையில் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அதே காலேஜில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்ககிட்ட படிக்கிற பையன் எப்படி அவனுக்கு இது இருக்கும்னு நினச்சி பாருங்கள், ஒன்றுமே இது இருக்காது. இப்போ ஒரு பையன் எம்சிஏ படிக்கிறான் அப்படின்னா அவனை கைட் பண்ணுறவங்க வந்து ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்களாக இருந்தால் அந்த பையனை என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து அவங்க வந்து டீச் பண்ணி அவனை ஒரு ஈஸியாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆக்க முடியும். பட் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாதவங்க கையில் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த பொறுப்பை கொடுத்து அவனை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆக்க சொன்னால் அது எப்படி ஆக்குவாங்க சொல்லுங்கள். சேலரி இப்போது 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் கூட 2 லட்ச ரூபா யாருக்கும் கொடுக்குறது கிடையாது. பட் இங்கே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க இந்த மாதிரியான ஃபேக்கல்ட்டியை ஹையர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை ஹையர் பண்ணி பிசிஏ எம்எஸ்சி எம்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்க விட்டாங்க அப்படின்னா இந்த காலேஜில் இருக்க 3 வருஷங்கிற தேவை கிடையாது. ஜஸ்ட் அவன் 6 மந்த்ஸ்லேயே அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை நல்லா கைட் பண்ணி முடிச்சிருவான். ஸோ இந்த மாதிரியான ஹையரிங் ப்ராசஸ் தான் வந்து காலேஜில் ஃபாலோ பண்ணணும். பட் அதை ஃபாலோ பண்ணலை. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாற்றணும் கண்டிப்பாக. பட் இதெல்லாம் எப்போ மாறும்னு தெரியலை. அவங்களோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷனோட மெயின் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டார்கெட்டு. அவங்க ஃபுல்லாக நம்புறது வந்து காலேஜஸ் தான் நம்புகிறாங்க. நிறைய காலேஜ் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாது. நிறைய காலேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்ஸ்டியூஷன் கூட டைப் பண்ணி காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இன்ஸ்டியூஷன் கூட அவங்க டைப் பண்ணி விட்டுறாங்க. மினி ப்ராஜெக்ட்டு, மேஜர் ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து அந்த காலேஜில் வச்சு அவங்க சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அவங்களுக்கு வந்து தெரியவும் தெரியாது. இப்போ ஒரு மினி ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டேரெக்டாக ஏதோ ஒரு கம்பெனியை பார்த்து இது பண்ணி விட்டுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இதில் வந்து நம்ம காலேஜ் ஃபேக்கல்ட்டியை நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க வச்சுருக்க அந்த காலேஜ் ஒருத்தவங்களும் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் யார் இருக்கோ அவங்க ஹையர் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் வந்து இருக்கவே இருக்காது. அவங்களாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலேஜ் முடிச்சக்கப்புறம் அவன் என்ன பண்ணிடுவான், ஈஸியாக வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவான். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும், பார்ப்போம்.